எம்பெருமான் மனிதனாகவே வந்து பிறந்தினான். தசரதனுக்கு பல 60,000 மனைவிகள் இருந்தும் குழந்தைகள் இல்லை. அவன் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக காட்டுக்கு வேட்டைக்கு சென்றான். வேட்டைக்கு சென்ற இடத்திலே அவனுக்கு மந்திரத்தினாலேயே அம்பு எய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. சப்தவேதி என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி அங்கு ஏதோ ஒரு யானை மிருகமானது நீர் அருந்துவது போலே ஓசை கேட்டது. அந்த ஓசை கேட்ட திசையிலே அந்த அம்பை எய்தான். அங்கு ஒரு சிறுவன் சொரக்குடுக்கை என்று சொல்லக்கூடியது, இப்போ மாதிரி வாட்டர் கேன்லாம் கிடையாது, சொரக்குடுக்கை தான் அன்றைக்கி தீர்த்தம் எடுத்துவதற்கு ஒரு வழி. அவன் தன்னுடைய தாய் தந்தையர் இருவரும் கண் தெரியாதவர்கள். அவரை காவடி மூலே தூக்கி கொண்டு வந்தவன் தாகம் என்று சொன்ன உடனே அவர்கள் இருவரையும் அப்படியே விட்டுவிட்டு நேராக சென்று அங்கு அருகிலே இருந்த ஓடையிலே தீர்த்தம் எடுத்தான். அந்த ஓசைதான் அவனுக்கு யானை குடிப்பது போலே சத்தம் கேட்டது. உடனே இவன் அந்த சப்தவேதி என்ற தசரதனானவன் அந்த அம்பை செய்தான் அந்த மந்திரத்தை சொல்லி. அது உடனே அந்த சிறுவனுடைய மார்பை துளைத்தது. அவன் இறக்கின்ற பொழுது ஐயோ என்று ஒரு ஓலமிட்டு இறந்தானான். உடனே தன்னுடைய தாய் தகப்பன் இருவருக்கும் தாகம் கொடுமாக இருக்கிறது, அவனுக்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறந்தான். தசரதனானவன் அவனை பார்த்த உடனே ஐயோ இப்படி ஆய்விட்டதே என்று சொல்லி தான் மனம் வருந்தி அந்த குடுக்கையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சரவணனுடைய தாய் தந்தையருக்கு தீர்த்தம் கொடுக்க சென்றான். அவர்கள் இருவருக்கும் கண் பார்வை இல்லையே தவிர அந்த நடையினுடைய ஓசையை கொண்டு வந்திருப்பது தன்னுடைய பிள்ளை இல்லை என்பதை உணர்ந்து நீ யார் என்று கேட்க, அந்த காலத்திலே சத்தியமே ஜெயதே என்று வாழ்ந்தவர்கள் உண்மையை சொன்னான். நான் இந்த நாட்டினுடைய அரசன் தசரதன். தங்களுடைய பிள்ளை தீர்த்தம் எடுத்த பொழுது ஓசையை கேட்டு நான் வேட்டைக்கு வந்தவன், ஒரு அம்பை எய்து விட்டேன், அவன் இறந்து விட்டான் என்று சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உடனே தசரதனுக்கு ஒரு சாபம் அடைகிறார்கள். எப்படி என்னுடைய பிள்ளையை பிரிந்து நாங்கள் துடித்து கொண்டு இப்போ இறக்கிறோமோ அதே நிலையிலே நீ இறக்க கடவாய் என்று சொல்லி சொன்னாராம். அப்பொழுது தசரதனுக்கு குழந்தைகளே இல்லை என்ற மகா வருத்தத்தோடு இருந்தான். இந்த சாபம் கேட்ட உடனே அவனுக்கு மனதிலே ஒரு தெம்பு, அது மட்டுமல்ல ஒரு ஆனந்தம் உண்டானதாம். ஏனென்று கேட்டால் 60,000 ஆண்டுகள் இருந்தவனுக்கு குழந்தை இல்லையே என்று இருந்தவனுக்கு முனிவர்கள் சாபமிட்டால் அது கண்டிப்பாக பலிக்கும். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஞானிகள். அந்த ஞானிகள் ஆகினாலே அது அப்படியே பலிக்கும், நமக்கு குழந்தை உண்டாகும் என்று சொல்லி அதற்கு பின்னாடி நாட்டிலே வந்தவன் அதை மறந்து விட்டான். அங்கிருந்து க்ஷேத்திராளமாக திருப்புல்லானி சென்று ஆதி ஜெகநாத பெருமாளை தொழுது அங்கு பெருமாளுக்கு அம்சையாக இருக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு மீண்டும் அயோத்தி சென்றான்.